Hello guys, welcome back to Peak Time Learners. இந்த வீடியோவில் 1st October 2024 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸ்டார்டிங் பிஎஸ்சி எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட்டாக உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டாக உள்ள ஹிந்து நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் அண்ட் ஒவ்வொரு ஆர்டிகல்ஸும் எந்தெந்த டைமென்ஷன்ஸில் ரீட் பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஃபண்டட் மல்டி மாடல் ஏஐ இனிஷியேட்டிவ் தான் பாரத் ஜென். க்ரூயிஸ் டூரிசம் அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்தியாவில் லான்ச் பண்ண மிஷன் தான் க்ரூயிஸ் பாரத் மிஷன். எஸ்பிஐ வந்துட்டு ஒரு கோ பிராண்டட் கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க வித் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ். இவ்வளோ தான் இன்றைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ், பாயிண்ட் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது. அண்ட் இதுக்கப்புறமா யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இம்பார்ட்டண்ட்டாக உள்ள ஹிந்து நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் வந்து பார்க்கலாம். இம்பார்ட்டண்ட்டாக உள்ள ஆர்டிகல்ஸ் என்ன அண்ட் ஒவ்வொரு ஆர்டிகல்ஸும் எந்தெந்த டைமென்ஷன்ஸில் ரீட் பண்ணணும்னு மட்டும்தான் சொல்லுவேன். பாக்கி எல்லாமே உங்களோட ஒர்க் தான். இதெல்லாம் ரீசர்ச் பண்ணி படிக்கிறது உங்களோட ஒர்க் தான். பிகாஸ் இதில் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களோட திங்கிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் திங்க் பண்ணுற மாதிரி இருக்காது, நீங்கள் திங்க் பண்ணுறது. ஸோ இதில் வந்துட்டு எந்தெந்த டைமென்ஷன்ஸ் ரிலேட் பண்ணி படிக்கணும்னு சொல்கிறேன். அண்ட் அதை பேஸ் பண்ணி உங்களோட திங்கிங் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டாபிக்ஸும் படிங்க. இதில் உள்ள ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கிள், core sector output tanks for the first time in 42 months. Last 42 monthஸில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆகஸ்ட் மந்தில் கோர் செக்டரோட ப்ரொடக்ஷன் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் இதை பேஸ் பண்ணி இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி கோர் செக்டர்ஸ்னால் என்ன, இந்த கோர் செக்டர்ஸ் வந்து நம்மளோட எக்கனாமிக் க்ரோத்துக்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அண்ட் இந்த கோர் செக்டர்ஸில் எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வரும், இது எல்லாமே வந்து இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி படிக்கணும். அண்ட் இதை பேஸ் பண்ணி நமக்கு ப்ரிலிம்ஸ்லேயும் கொஷின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, மெயின்ஸ்லேயும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ரிலிம்ஸில் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்துட்டு இதிலேருந்து எதெல்லாம் கோர் செக்டரில் இருக்குது, எதெல்லாம் கோர் செக்டரில் வராது, அந்த மாதிரிலாம் கொஷின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த கோர் செக்டரில் வந்துட்டு 8 இண்டஸ்ட்ரீஸ் வந்து வரும். அதுக்குள்ளே ஷார்ட் ஃபார்ம் வந்துட்டு ஃபர்ன்ஸ் சிசிசி. இதில் எஃப் வந்து ஃபர்டிலைசர்ஸ், இ வந்து எலக்ட்ரிசிட்டி, ஆர் வந்து ரிஃபைனிங் ப்ராடக்ட், என் வந்து நேச்சுரல் கேஸ், எஸ் வந்து ஸ்டீலு, பாக்கி உள்ள சி வந்துட்டு கோல், க்ரூட் ஆயில் அண்ட் சிமெண்ட். இதெல்லாம் தான் 8 இண்டஸ்ட்ரீஸ் இன் கோர் செக்டர்ஸ். இந்த கோர் செக்டர்ஸ் வந்து இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் தான் வந்து ப்ளே பண்ணுது. அண்ட் இந்த மந்த், அதுவும் லாஸ்ட்டு 42 monthஸில் இந்த மந்த் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கோர் செக்டரோட ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்துட்டு ரொம்ப டவுன் ஆகிருக்கு. ஸோ இதிலேருந்து இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி இந்த கோர் செக்டர்ஸில் வர இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் என்னென்னு படிக்கணும். அண்ட் ஆல்சோ நம்ம இப்படி வந்துட்டு ரொம்ப டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது நம்மளோட எக்கனாமிக் க்ரோத்தையும் வந்துட்டு நெகட்டிவாக இம்பேக்ட் பண்ணும். ஸோ இதை வந்துட்டு நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இந்த சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்னா என்னென்னு படிக்கணும். அண்ட் ஆல்சோ எதுக்காக எப்படியெல்லாம் இந்த கோர் செக்டர் வந்து நம்மளோட எக்கனாமி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, இதெல்லாமே இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி படிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீ ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு இமேஜ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது 1 horned rhinoceros இமேஜ் தான். இந்த இமேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும் இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் 1 horned rhinoceros இருக்கிற ஒரு நேஷ்னல் பார்க் தான் அசாம்ஸ் காசிரங்கா நேஷ்னல் பார்க். அண்ட் இந்த பார்க்குக்கு அப்புறமா செகண்ட் பொசிஷனில் இருக்கிறது தான் பொபிட்டோரா வைல்ட் லைஃப் சேஞ்சுரி. அண்ட் இதுவும் அசாமில் தான் இருக்குது. அப்போ அதை பற்றி தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி வைல்ட் லைஃப் சேஞ்சுரி இதெல்லாம் பேஸ் பண்ணி ஆர்டிகல்ஸ் வரும்போது எந்த டிஸ்ட்ரிக்ட் ஒரு எந்த ஸ்டேட்டை பற்றி சொல்கிறாங்களோ அங்கே இருக்க இம்பார்ட்டண்ட்டாக உள்ள வைல்ட் லைஃப் சேஞ்சுரி நேம்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டில் உள்ள இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெயினாக உள்ள வைல்ட் லைஃப் சேஞ்சுரி நேம்ஸ் அதோட ஹைலைட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல், Vaishnav undertakes 3-day Japan tour to clear bullet train hurdles ahead of Modi's visit. இப்போது இந்த ஒரு ஆர்டிக்கலில் வந்துட்டு புல்லட் ட்ரெயின்ஸ் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட்ஸ் வந்து 5 yearsக்கு முன்னாடியே வந்துருச்சு. 5 yearsக்கு முன்னாடியே எல்லாம் சைன்லாம் பண்ணியாச்சு. பட் பிகாஸ் ஆஃப் சம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு கண்டினியூ பண்ண முடியல. இது வரைக்குமே இன்னும் ஸ்டார்ட் கூட பண்ணலை. ஸோ இப்போ வந்து இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி இதை ரீஸ்டார்ட் பண்ணலான்னு தான் ஒரு டாக் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கு தான் வைஷ்ணவ் சார் வந்து இப்போ ஜப்பான் வந்து விசிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி புல்லட் ட்ரெயின்ஸ்னால் என்னென்னு படிச்சிருக்கணும். அண்ட் இந்தியாவில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ட்ரெயின் தான் வந்தே பாரத். அப்போ வந்தே பாரத்துக்கும் இந்த புல்லட் ட்ரெயினுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எல்லாம் என்ன, அண்ட் இந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்ம சொசைட்டி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் கூட கனெக்ட் பண்ணலாம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கூட கனெக்ட் பண்ணலாம்.
infrastructure, geography la railways, and also international relations between India and Japan. இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் இந்த ஒரு டாபிக் கனெக்ட் பண்ணி படிக்கலாம். அண்ட் மெயினாக இதில் வந்து படிக்க போகிறது என்னென்னா புல்லட் ட்ரெயின்னா என்ன, புல்லட் ட்ரெயினுக்குள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன, வாட் இஸ் திஸ் புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் இஸ் அபவுட், அண்ட் புல்லட் ட்ரெயினுக்குள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன, வந்தே பாரத் அண்ட் புல்லட் ட்ரெயினுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, அண்ட் இந்த புல்லட் ட்ரெயின்ஸுக்குள்ள அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் என்னென்னு படிக்கணும். அண்ட் ஆல்சோ ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் நம்ம இப்போ எடுத்துக்கிட்டாலே அதில் நிறைய சேலஞ்சஸ் வந்து வரும். ஒரு புது ரயில்வே ப்ராஜெக்ட் எடுக்கிறோன்னா அதில் நிறையா சேலஞ்சஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட், டைம், லேண்ட் அக்விசிஷன், டீஃபாரஸ்டேஷன், இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் வந்து இருக்கும். இப்போ இந்த புல்லட் ட்ரெயினில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் என்ன சொல்கிறது சேலஞ்சஸ்னால் இந்த லேண்ட் அக்விசிஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அப்போது இதை வந்து எப்படி கிளியர் பண்ணி இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம், அதான் வந்துட்டு இந்த ஒரு மீட்டிங்கில் வந்து நடக்க போகுது. அப்போ இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி புல்லட் ட்ரெயின் பற்றி படித்தா போதும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் ஹேவிங் ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் இன் இந்தியாஸ் நியூக்ளியர் எனர்ஜி. இதில் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு கோல் இருக்குது. பை 2030 500 GW ஆஃப் நான் ஃபாசல் ஃபியல் பேஸ்ட் எனர்ஜி ஜென்ரேஷன் தான் இந்தியாவோட ஒரு டார்கெட் பை 2030. அப்போது இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் இருந்தால் பெட்டராக இருக்கும். அதான் இந்த ஒரு ஆர்டிக்கிளில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஆர்டிக்கிளில் நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி, அண்ட் ஆல்சோ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் கூட கம்பேர் பண்ணி படிக்கலாம். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் வந்து ரீசெண்ட்லி இந்தியா வந்து ஒரு 2-3 கண்ட்ரீஸ் கூட நியூக்ளியர் எனர்ஜிக்கு வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருந்தாங்க, லைக் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு இந்த ஒரு ஆர்டிக்கல் வந்து கனெக்ட் பண்ணி படிக்கலாம். அண்ட் ஆல்சோ இதுக்குள்ளே டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன, இதோட ஒர்க்கிங் எப்படி இருக்கும், லைக் ஸ்மால் மொட்யூலர் ரியாக்டர்ஸ்குள்ளே ஒர்க்கிங், அண்ட் இதுக்குள்ளே அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், வாட் இஸ் ஸ்மால் மொட்யூலர் ரியாக்டர்ஸ், அண்ட் இது பேஸ் பண்ணி நம்ம இந்தியா வந்து நியூக்ளியர் எனர்ஜிக்கு நிறைய கண்ட்ரீஸ் கூட அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்கோம். அப்போது வாட் இஸ் த பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தோஸ் கண்ட்ரீஸ், இதெல்லாமே இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி படிக்கணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் இந்தியாஸ் சில்வர் டிவைடண்ட் சேலஞ்ச் டு ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் வந்துட்டு சில்வர் டிவைடண்ட் இதில் மீன் பண்ணியிருக்கிறது வந்துட்டு ஓல்டேஜ் பீப்புள் தான் வந்து இதில் மீன் பண்ணியிருக்காங்க. எல்டர்லி பாப்புலேஷன் வந்துட்டு இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அது வந்துட்டு சேலஞ்சஸையும் கொடுக்கு, அட் த சேம் டைம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து க்ரியேட் ஆகுது. அப்போ இதை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து எல்டர்லி பீப்புள்ஸுக்குள்ள பாலிசிஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட பெட்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதில் உள்ள சேலஞ்சஸ் எல்லாம் என்னன்னு சொல்லியிருக்காங்க. அதான் இந்த ஒரு ஆர்டிக்கிளில் வந்திருக்கு. சப்போஸ் நமக்கு இதை பேஸ் பண்ணி எஸ்ஏ வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. எல்டர்லி பீப்புள் இன்க்ரீஸ் ஆகிறனால அதில் உள்ள சேலஞ்சஸ்லாம் என்ன, அதில் உள்ள அட்வான்டேஜஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, இந்த மாதிரிலாம் கொஷின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு ஆர்டிக்கல் வந்து வேர்ல்டு பீஸில் உள்ளது தான். இதில் வந்துட்டு ஒரு வைரஸ் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இதில் 8 people வந்து எபோலா லைக் மார்பர்க் வைரஸ் வந்து டெட் ஆனதான் இந்த ஒரு ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த வைரஸ் என்ன, வாட் ஆர் இஸ் காசஸ், அண்ட் இது வந்துட்டு எக்கனாமி எப்படி அஃபெக்ட் பண்ணும், இதுக்கு வந்துட்டு என்னெல்லாம் சொல்யூஷன்ஸ் இருக்குது, அதெல்லாமே இந்த ஒரு ஆர்டிக்கல், இந்த ஒரு குட்டி ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி படிக்கணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் ஆப்ரேஷன் சக்ரா 3 சிபிஐ அரெஸ்ட் 26 சைபர் கிரிமினல்ஸ். அப்போது இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி சக்ரா 3 ஆப்ரேஷன் வந்து என்னென்னு படிக்கணும். அண்ட் இது வந்துட்டு கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ண ஒரு சீரீஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸில் உள்ள ஒரு இதுதான் சக்ரா 3. அண்ட் இது வந்து நம்ம செக்யூரிட்டி அந்த ஒரு சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி படிக்கலாம். அப்போது இந்த ஒரு சீரீஸில் எந்தெந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது இதெல்லாமே, அண்ட் இந்த சக்ரா 3க்குள்ளே அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் என்ன, இதெல்லாமே இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி படிக்கணும். இப்போ இவ்வளோ தான் இன்றைக்குள்ள இம்பார்ட்டன்ட் ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டெய்லி நியூஸ் அனாலிசிஸ்க்கு பிக் டைம் லேர்னர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.